வரைக்கும் ஆப்பிள், பூஸ்ட், போனிட்டா, சாக்லேட், ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுத்து குழந்தைய வளர்த்துக்கிட்டு நம்ம உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா நம்மளும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் காவல் உட்காந்து குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறோம், நம்மளே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறோம். கேட்டா சொல்லுவோம் நான் குழந்தைய வளர்க்குறேன். சரி, குழந்தை ஏதாவது பிரச்சனை ஆச்சு, குழந்தைக்கு ஏதாவது நம்ம ஒரு டானிக் டாக்டர்கிட்ட மருந்து வாங்கி கொடுக்குறீங்க, ஒரு டானிக் கொடுக்குறாரு டாக்டர், அந்த டானிக்கை குழந்தைய குடிக்கிறது இல்லை. குழந்தை குடிக்கலன்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஏன் குடிக்கலன்னு சொன்னா செல்ஃப்ல உட்காந்துருக்கோம். அந்த குழந்தை அழகா ஒரு வார்த்தை சொல்லும், நீ குடி. எனக்கு வேண்டாம். முதல்ல குடிக்கிறது எப்படி, நம்ம வாய் வழியா ஒரு மூடி குடிக்கணும் இல்லையா? ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணுவோம், நம்மளும் அப்படிதான் இந்த மூக்குல வச்சு இல்லையா? இது யதார்த்தமான விஷயம். நம்மளோட நோக்கம் என்னன்னா, குழந்தைகளை சரியா வளர்த்துக்கணும். நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல உங்களை நீங்க சரியா வச்சிருக்கீங்களா? உங்களை பற்றிய உங்களுடைய எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணத்துல நீங்க இருக்கிறீங்க? சார் எனக்கு பிரச்சனை இருக்கு சார், எப்படி சார் நான் இருக்க முடியும்? பிரச்சனை இல்லாதவர்கள் 2 பேர்கள். ஏன் இந்த குழந்தை வளர்ப்பு பற்றி நம்ம ஏன் இங்க ஒரு ரீபாரணி சொல்றோம்னா, என்னை நான் சரியாக வைத்துக் கொண்டார் நான் இந்த சமூகத்துல என்னுடைய குழந்தை சிறப்பான ஒரு குழந்தைய நான் மாற்றுவேன். என் குழந்தை இந்த சமூகத்தை அழகாக எதிர்கொள்வான். இந்த சமூகம் பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. எல்லாமே பாசிட்டிவ் கிடையாது, எல்லாமே நெகட்டிவ் கிடையாது. ஆனா அவனால போற பாதையை சரியா தீர்மானித்து கொடுக்கிற பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிட்ட இருக்கு. குழந்தைய வளர்க்கறது இல்லை, குழந்தைக்கான பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு. குழந்தை சரியா வளர்த்துக்க பொறுப்பு என்கிட்ட இருக்கு. அந்த பொறுப்பை நம்ம சரியா வச்சுக்கணும். முதல்ல என்ன நான் சரியா வச்சுக்கணும், என்னோட உடல் ஆரோக்கியத்தை பற்றி என்னுடைய திட்டம் என்ன இருக்கு. ஏன்னா இன்னைக்கு உங்க குழந்தைங்க பிரைமரி ஸ்கூல்ல படிக்கலாம், இல்ல உங்களுடைய மூத்த பொண்ணு பிள்ளைங்க இன்னொரு ஸ்கூல்ல படிக்கலாம். இன்னொரு 5 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைங்க வேற ஒரு ஸ்கூல்ல படிக்கும் போது உங்களுக்கு ஏதோ ஒரு டிசீஸ் இருந்தா அந்த குழந்தையோட ஆரோக்கியம் பாதிக்கப்படுது, அந்த குழந்தையோட படிப்பு பாதிக்கப்படுது. அப்போ ஃபர்ஸ்ட் நாம செல்ஃபா நம்மளை சரியா வச்சுக்கிறோம். உலக சுகாதார நிறுவனம் அழகா சொன்னாங்க, உடல் ஆரோக்கியத்தை படி எட்டர்னல் ஹெல்த்தை படி சொல்லியிருக்காங்க. பிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி, ஸ்பிரிச்சுவலி அண்ட் சோசியல் வெல்பீயிங் அப்படிங்கிறது. இந்த சோசியல் வெல்பீயிங் இந்த சொசைட்டியை நல்லா வச்சுக்கிறது. இந்த சொசைட்டியை நல்லா இருக்குன்னா ஸ்பிரிச்சுவலி நம்ம வெல்பீயிங் ஆகும். ஸ்பிரிச்சுவலி வெல்பீயிங்கிறது நாம எந்த சமயத்தை சார்ந்தவர்கள் என்பதில்ல. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, முதல்ல செல்ஃப் ரியலைசேஷன். ஒரு குழந்தையோட அம்மாவாக, ஒரு அப்பாவாக இருக்கிற நான் என்னை பற்றி என்ன நினைச்சு வச்சிருக்கிறேன். கடந்த கால வாழ்க்கையில ஏதோ பிரச்சனைகள் இருக்கலாம், எதுவா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா இன்று என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன வச்சுக்கிறேன், என் உடம்பை நல்லா வச்சுக்கிறேன், என்னோட மனசை நல்லா வச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமானது. இந்த குடும்பத்தை பற்றி நல்லா வச்சிருக்கிறேன். இந்த பிள்ளைங்க எல்லாம் பாருங்க, நம்ம மோசமான சில விஷயங்கள் பண்ணுவோம். நம்ம வீட்டுக்கு யாரோ சொந்தக்காரங்க வராங்க, சொந்தக்காரன் போற பிறகு, இல்ல உதாரணத்துக்கு உங்க நாத்தனார், எக்ஸாம்பிள் சொல்றேன், நாத்தனார் வராங்க, நாத்தனார்னா வீட்டுக்காரோட தங்கச்சி வராங்கன்னா ஒரு இதுல போன் பண்றாங்கன்னு வைங்க, ஹலோ, அவங்க பொண்ணு எடுக்கிறாங்க, உங்க குழந்தை எடுக்கிறாங்க, அம்மா நம்ம அத்தை அத்தை இல்லையா மாமி பேசுறாங்க, அத்தை பேசுறாங்க அப்படியா, அவங்ககிட்ட சொல்லி நான் இல்லைன்னு சொல்லு, வரேன்டா. இல்லம்மா அவங்க வராங்க, வரேன்டா, வந்தா எதையாவது ஒரு செலவை இழுத்து விட்டுருவாங்க, வேண்டாம். இல்லம்மா வருவாங்களாம், எத்தனை மணிக்கு, 4 மணிக்கு வருவாங்களாம். அடக்கடவுளே, இப்ப என்ன நடக்க போதோ தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு நமக்கு தெரிஞ்ச லோக்கல் லாங்குவேஜ்ல ஒரு வார்த்தையை பேசி விட்டுரும். குடும்பமா சேர்ந்து என் வீட்டுக்காரரை பண்றாங்க இல்லையா. இப்ப 5 மணிக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே இந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு பாருங்க. வந்த உடனே அவங்க அண்ணி அப்படின்ட்டு வராங்க. உடனே நாத்தனார் வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி சாப்பிடுங்க வாங்க, எப்படி வீட்டுல எல்லாம் அண்ணன் எல்லாம் நல்லா இருக்காங்களா. இப்ப உங்க குழந்தை 4ஆம் கிளாஸ் படிக்கிற 3ஆம் கிளாஸ் குழந்தை பாக்குது, இந்த அம்மா பயங்கர ஆக்டரா இருக்கிறாங்க. போன்ல பேசும்போது ஐயோ நாங்க இப்ப இங்க அப்ப இந்த ஆக்டிங் அந்த குழந்தை பாக்குது. ஏன்னா நம்ம வீட்டுல சிசிடிவி கேமரா எங்கேயும் இல்ல, உங்க பிள்ளைங்க தான் சிசிடிவி கேமரா. நீங்க சிசிடிவி கேமரா எங்கேயும் தேடாதுங்க. இந்த சிசிடிவி கேமரா என்ன பண்ணும், நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கும், என்ன பேசுறீங்க என்ன செய்றீங்க, அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ யோசிக்கும், ஓ இப்படி ஆக்டிங் பண்ணலாமா, பரவாயில்லையே, ஒரு ஆள்கிட்ட ஒரு பேச்சு, இங்க ஒரு பேச்சு. அதே மாதிரி ஆக்டிங் அந்த குழந்தை ஸ்கூல்லையும் இந்த சமூகத்திலையும் பண்ணுவதற்கு நீங்கள் விதைக்கிறீர்கள். பழைய காலத்துல குடும்பத்துல சண்டை போட்டாங்கன்னு சொல்லுவோம், பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்காங்க சண்டை போடாது, பிள்ளைங்க பேசும்போது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது,
பிள்ளைங்க சாப்பிடும்போது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, ஒருத்தர் பேசும்போது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், என்னுடைய குரு ஒருத்தர் இருக்கார், டாக்டர் சுபாஷ் மணி அப்படின்ட்டு. அவர் சொன்னது, அவங்க தாத்தா இந்த மாதிரி ஒரு டைனிங் ஹாலில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, சாப்பிட்டுட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க கெட்ட வார்த்தை, சனியனை